ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 1 2 6 24 120 இதுக்கு அடுத்த நம்பர் கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த 1 கூட 2 பெருக்குனா 2 வந்துடுது. அப்புறம் இந்த ரெண்டாம் நம்பர் கூட 3 பெருக்குனா 6 வந்துடுது. அடுத்து இந்த 6 எடுத்தாச்சு. 6 கூட 4 பெருக்குனா 24 வந்துடுது. அடுத்து இந்த 24 எடுத்தாச்சு. 24 கூட 5 பெருக்குனா இந்த 120 வந்துடுது. அப்புறம் என்னது, இந்த 120 இருக்குமா, அது கூட 6 பெருக்கணும். 2 3 4 5 6 அப்படி வரிசையாக பெருக்கிறோம் ஒவ்வொரு நம்பர் கூட. 120 கூட 6 பெருக்கணும் எத்தனை, 0 6 12க்கு 2 மீதி 1 ஒரு 6 6 1 7 720. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரிலக்க எண்களில் வரும் 7 எண்களின் எண்ணிக்கை. ஈரிலக்க என்ன, 10லேருந்து 99 வரைக்கும். 10லேருந்து 99 வரைக்கும் 7ங்கிற எண் எத்தனை டைம் வரும்னு கேட்டிருக்காங்க. 10க்கு அப்புறம் முதல்ல 7 வந்து எடுக்கக்கூடாது. 10க்கு அப்புறம் என்ன, 17ல் ஒரு 7, 27ல் ஒரு 7, 37ல் ஒரு 7, 47ல் ஒரு 7, 57ல் ஒரு 7, 67ல் ஒரு 7, 77ல் 2 7, 87ல் ஒரு 7, 97ல் ஒரு 7. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 எண் இருக்குது 7. அடுத்தம் பார்க்கலாம். அடுத்தம் பார்த்தீங்கன்னா 2 3 5 9 எக்ஸு 33 ஒய் இப்படி இருக்கிறதுல எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதில் நார்மலாக பாருங்கள், பார்க்கும்போது 2 கூட 1 கூட்டினா 3 3 கூட்டினா 5 3 5 கூட்டினா 8 வரணும், 9 இருக்குது. அப்போ இந்த மாதிரி இல்லை. நம்ம அடுத்து இதில் டிஃப்ரெண்ட் பார்ப்போமா, டிஃப்ரெண்ட்டில் இருக்கான்னு பார்ப்போம். இந்த 2க்கும் 3க்கும் டிஃப்ரெண்ட் எத்தனை, 1, 3க்கு 5க்கும் 2, 5க்கும் 9க்கும் 4. அப்போ இதுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியலை. இந்த 2க்கும் டிஃப்ரெண்ட்டு தெரியலை. இந்த 2க்கும் டிஃப்ரெண்ட்டு தெரியலை. அப்போ அதை தான் கண்டுபிடிக்கணும். அப்போது நமக்கு வந்து இதே டிஃப்ரெண்ட்டுக்கு ஈக்குவலாக வந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்க நம்ம போகிற விதம் கரெக்டு. நம்ம பாருங்கள், 1 பெருக்கல் 2 பெருக்கல் ஒரு 2 போட்டோம்னா 2. அது இந்த டிஃப்ரெண்ட்டு 2ஆம் நம்பர் இருக்குது. அடுத்து இந்த 2 பெருக்கல் காமனாக அதே ஒரு 2 4 டிஃப்ரெண்ட்டு. அடுத்து இந்த 4 எடுத்தாச்சு, பெருக்கல் 2 8 வந்துருமா. அப்போ அந்த 8 இதோட டிஃப்ரெண்ட்டு. 8 டிஃப்ரெண்ட்டுனா அப்போ என்னது, இந்த 9 கூட இந்த 8 கூட்டினீங்கன்னா 17. இந்த 17ஐயும் 9ஐயும் கழிச்சா டிஃப்ரெண்ட் 8. அதே மாதிரி இந்த 33க்கும் 17க்கும் வந்துச்சுன்னா நம்ம போகிற ரூட்டு கரெக்டு. அதே மாதிரி இந்த 8 எழுதிடுவீங்களா, பெருக்கல் 2 எணி 2 16. இந்த 2க்கும் டிஃப்ரெண்ட்டு 16. அப்போ 33ல் 17 கழிச்சா 16 வருது. அப்போ நம்ம போகிறது கரெக்டு. அடுத்த என்னது, இந்த 16 எழுதிங்களா, 16 பெருக்கல் 2 32. இந்த 2க்கும் டிஃப்ரெண்ட்டு 32. அப்படின்னா 32. அப்போ இது எந்த நம்பராக இருக்கும், ஏன்னா இந்த 33 கூட 32 கூட்டி எழுதிட்டிங்கன்னா 32 கழிக்கும் போது நமக்கு இந்த 33 வந்துடும். கூட்டி எழுதுங்க, 55 65 65. இப்போ 33க்கு அடுத்த நம்பரு 65. இப்போ இதை கழிக்கும் போது பாருங்கள், 65லேருந்து 33 கழிச்சா டிஃப்ரெண்ட்டு 32 வந்துடுதா. அதே மாதிரி 33லேருந்து 17 கழிச்சா டிஃப்ரெண்ட்டு 16. அப்படியே வருங்க, எல்லாம் கரெக்டாக வருதா. இப்போது நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான், எக்ஸு ப்ளஸ் ஒய் 65 ப்ளஸ் 17 ரெண்டையும் கூட்டுங்க, 75 82. அடுத்தம் பார்த்தீங்கன்னா 15 17 20 22 25 அடுத்த நம்பர். இதில் பார்த்துல தெரியுது, 15லேருந்து 2 கூட்டினா 17, 17லேருந்து 3 கூட்டினா 20, திரும்ப 2 கூட்டினா 22, திரும்ப 3 கூட்டினா 25. அப்புறம் என்ன, 2 3 2 3 வருது. அதுக்கப்புறம் எத்தனை கூட்டணும், 2 கூட்டணும். 25 கூட 2 கூட்டினா 27. அடுத்தம் பார்த்தீங்கன்னா 4 6 12 14 28 30 இதுக்கு அடுத்த நம்பர் கேட்டிருக்காங்க. இது எப்படி வித்தியாசமாக இருக்குது. 4 கூட ஒரு 2 கூட்டுறோம்னா 6 வருது. அப்புறம் இந்த 6 கூட ஒரு 2 பெருக்கணும்னா 12 வருது. அடுத்த 12 கூட ஒரு 2 கூட்டணும்னா 14 வருது. இந்த 14 கூட ஒரு 2 பெருக்கணும்னா 28 வருது. அடுத்து 28 கூட 2 கூட்டணும்னா
30 வருது. அடுத்து 30 கூட 2 பெருக்குனா 30 2 60. 60 தான் ஆன்சர். அடுத்த பார்த்தீங்கன்னா 2 3 4 அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நம்பரு, 3 4 5 டிஃப்ரெண்ட்டாக ஒரு நம்பரு, 4 5 6 டிஃப்ரெண்ட்டாக ஒரு நம்பரு, அடுத்து 2 என்னன்னு தெரியல 7 டிஃப்ரெண்ட்டாக ஒரு நம்பரு. இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இதில் 2 3 4 3 4 5 4 5 6னா இதில் கூட 5 6 7 வந்துருக்கணும். ஆனால் இதில் 2 வச்சுருக்கான். அப்போ நம்ம அந்த மெத்தடு வரல. அவனை வேறு என்ன செஞ்சுருக்காங்க, 2 3 4 இந்த 3ஐயும் கூட்டினா 9ஆ, 3 4 5 இந்த 3ஐயும் கூட்டினா 12ஆ, 4 5 6 இந்த 3ஐயும் கூட்டினா 15ஆ, அப்போ 2 இது ஒரு நம்பரு 7 இதை 3ஐயும் கூட்டினா 18 வரணும். அப்போ 2 7 எத்தனை 9, 9 9 கூட்டினா 18 வரும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், 9 இருக்கும். 9 தான் ஆன்சர். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா இது நமக்கு பார்த்தாலே தெரியுது, க்யூப் நம்பராக இருக்குது. என்னது 1 க்யூப்பில் இருக்குது, இது 2 க்யூப்பில் இருக்குது, இது 3 க்யூப்பில் இருக்குது. அப்போ இது என்ன 4 க்யூப்பு, இது 5 க்யூப்பில் இருக்குது, இது 6 க்யூப்பில் இருக்குது. 4 க்யூப் எத்தனை 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 4 16 16 4 64. அடுத்த பார்த்தீங்கன்னா 2 5 10 17 26 37 50 அடுத்து நம்பர் இடங்க. இது பார்க்கும்போதே நமக்கு டிஃப்ரெண்ட் வந்து என்னென்ன, இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2க்கும் 3 டிஃப்ரெண்ட்டு, இந்த 2க்கும் 5 டிஃப்ரெண்ட்டு, இந்த 2க்கும் 7 டிஃப்ரெண்ட்டு, இந்த 2க்கும் 9 டிஃப்ரெண்ட்டு, இந்த 2க்கும் 11 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த 2க்கும் 13 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாம் ஒற்றைப்படையாக 3 5 7 9 13 14. அப்போ இந்த 2க்கும் டிஃப்ரெண்ட் என்ன இருக்கும், 15 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்ன நம்பராக இருக்கும், 37லேருந்து 11 கூட்டினா 50, 50லேருந்து 15 கூட்டினா 65. அடுத்த பார்த்தீங்கன்னா 2 5 11 23 அடுத்து ஏ இருக்குது. ஏ வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க, டிஃப்ரெண்ட் பாருங்கள். அதே மாதிரி 2க்கு 5க்கும் 3 இருக்குது, இதுக்கு 6 இருக்குது, இதுக்கு 12. அப்போ இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 3 இருக்கா, 3 கூட 2 பெருக்குனா 6 வந்துடுது, 3 கூட 2 பெருக்குனா 6 வந்துடுது. அடுத்து இந்த 6 எடுங்க, 6 கூட அதேமாதிரி 2 பெருக்குனா 12 வந்துடுது. திரும்ப அந்த 12 எடுத்து அதேமாதிரி 2 பெருக்குனா 24 வரும். இந்த டிஃப்ரெண்ட் என்ன 24 வரும். இப்போ இந்த ஏ இங்கே நம்பர் என்ன, இந்த 11 கூட 12 கூட்டி தான் 23. இப்போ இந்த 23 கூட 24 கூட்டினா 47. அடுத்த பார்த்தீங்கன்னா 1 + 1 வந்து 2, 2 + 1 வந்து 3, 3 + 2 + 3 வந்து 5, 3 + 5 8, 5 + 8 13, 8 + 13 21, 13 + 21 34. அப்போ 21 + 34 இது என்னென்னு வரும், 21 30 35 அப்போ தான் 55. அடுத்த நம்பர் 55.